ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. யூனிட் 1 பார்க்கலாமா? ஜியோமெட்ரி. ரீகால் பண்ணலாம். ரீகால் அப்படின்னா நம்ம எல்கேஜி யூகேஜிலலாம் படிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா, அது திரும்பியும் இப்போ நினைவு கூற போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள். ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கலர் த பிக்சர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்ஸ்லாம் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸ் கிடைக்கும். அந்த ஷேப்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா கலர் அடிக்க போறோம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஈச் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இன் த அபவ் பிக்சர்ஸ் அண்ட் ரைட் தெம் பிலோ. அதாவது இந்த ஷேப்ல இருக்கிறது இங்க எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரே கலர் அடிச்சுக்கலாம். அப்பதான் அது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அது கவுண்ட் பண்ணி நம்ம இங்க போட போறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஷேப்புக்கும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாமா? பாருங்க, அழகா டாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் எங்க இருக்கு? இந்த ரெக்டாங்கிள் 1ஆ, அப்புறம் இங்க பாருங்க இங்க ஒன்று இருக்கா 2ஆ, அதுக்கப்புறம் இங்க பாருங்க இங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா 3, அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா 4, அதுக்கப்புறம் இங்க ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா 5, அப்புறம் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா 6, இங்கே ஒரு ரெக்டாங்கிள் 7. ஸோ இந்த 7 ரெக்டாங்கிள்க்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கலர் அடிச்சுக்கலாம். பாருங்க, ரெக்டாங்கிள்க்கெல்லாம் நான் பர்பிள் கலர் அடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அதை அடிச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ பாருங்க, 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ இங்கேயும் நான் அதே கலர் அடிச்சுக்கிட்டேன். இங்க என்ன போட்டுக்கலாம்? 7 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கொயர். இப்போ எங்கெல்லாம் ஸ்கொயர் இருக்கோ அதுக்கு கலர் அடிச்சுக்கலாமா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 ஸ்கொயர்ஸ் இருக்கா? ஸோ நம்ம அங்கெல்லாம் கலர் அடிச்சுக்கலாமா? ஸோ நான் ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கிட்டேன் ஸ்கொயருக்குலாம். டோட்டலாக நமக்கு 11 ஸ்கொயர்ஸ் இருக்கா? ஸோ நான் இங்கேயும் ஆரஞ்சு கலர் அடிச்சுக்கிட்டேன், 11 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே என்ன ஷேப் இருக்கு? சர்க்கிள். ஸோ சர்க்கிள் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரிய சர்க்கிள் இருக்கு 1, அதுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிள் 2, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 5 6. அப்போ நமக்கு எத்தனை வருது? 6 வருதா? நம்ம இங்கே 6 போட்டுக்கலாம். இப்போ சர்க்கிள்க்கெலாம் கலர் அடிச்சுக்கலாமா? நான் சர்க்கிள்க்கெலாம் எல்லோ கலர் அடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்கே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா? ஸோ நான் இங்கே 7 போட்டுக்கிட்டேன். ட்ரையாங்கிள்ஸ்க்கெலாம் கலர் அடிச்சுக்கலாமா? பாருங்க, நான் கிரீன் கலர் அடிச்சுட்டேன். கலர்ஃபுல் பிக்சர்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, டிக் தி ரவுண்ட் ஆப்ஜெக்ட். இங்க பாத்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 பொருள் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து ரவுண்டா இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு ரைட்டிங் பேட் கொடுத்துருக்காங்களா, இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட்டா இருக்கு. இது பாருங்க ரவுண்டா இருக்கு, இதுவும் நமக்கு ஃப்ளாட்டா இருக்கு. சரி, அப்ப நமக்கு ரவுண்ட் தானே கேட்டிருக்காங்க, அப்ப இதுதான் ரவுண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, டிக் தி ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பாருங்க ரவுண்டாக இருக்கு, இதுவும் நமக்கு எப்படி இருக்கு? ரவுண்டாக இருக்கா இந்த பாட்டு? ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஃப்ளாட்டாக இருக்கா? ஃப்ளாட்னா என்ன தெரியுமா? தட்டையான ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதில் டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம், ரோலிங் அண்ட் ஸ்லைடிங். கீவேர்ட்ஸ் பாருங்க. இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல், ஸ்லைட். ரோல் அப்படின்னா உருளுதல் அப்படின்னு அர்த்தம். ஸ்லைட் அப்படின்னா சறுக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரோலிங் அண்ட் ஸ்லைடிங்னா உருளுதல், சறுக்குதல் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். டிராவல் த்ரூ, பயணம் செய்வோம். இங்க பாருங்க, நமக்கு இங்க என்ன பிக்சர் இருக்கு? இது என்ன பிக்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கவ் இருக்கு இல்லையா, பசு, அதோடைய குட்டி. அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணு குட்டின்னு சொல்லுவோமா? அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஆட்டோட குட்டி. ஆட கோட்டுன்னு சொல்லுவோமா? கோட்டோட குட்டி என்ன சொல்லுவோம் தெரியுமா? கிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஃபும் கிட்டும் வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த காஃப் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? ஹே மேமே, ஷால் வி ப்ளே?
அந்த ஆட்டுக்குட்டிய இது எப்படி கூப்பிடுது? மே மே. நீங்களும் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் இந்த சவுண்டு. மே மே. எனக்கே சிரிப்பு வருது பாருங்க. நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேக்குது. இப்ப இந்த கிட் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? ஓகே மா மா we shall play அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாடு எப்படி கத்துமோ, அதாவது இந்த கண்ணுக்குட்டி எப்படி கத்துமோ அதை கத்தி காட்டுது. ஓகே நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கண்ணுக்குட்டி என்ன சொல்லுது பாப்போமா? ஹே மே மே திஸ் இஸ் ரோலிங் அப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? நமக்கு ரவுண்ட் ஷேப்ல இருக்கா? இப்ப ரவுண்ட் ஷேப்ல இருந்தா அது வந்து நமக்கு ரோல் ஆகும், உருண்டு போகும். அப்ப இது என்ன சொல்லுதுன்னா இது ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கிட்ட என்ன சொல்லுது பாப்போம். ஹோ மா மா திஸ் இஸ் நாட் ரோலிங், அதாவது இது ரோல் ஆகல அப்படின்னு சொல்லுது. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு? நமக்கு ஃபிளாட்டா இருக்கு. ஃபிளாட்டா இருக்க ஆப்ஜெக்ட் எங்கேயாவது ரோல் ஆகுமா? அது என்ன ஆகும்? நமக்கு ஸ்லைடு தான் ஆகும், சர்க்கிட் தான் போகும். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் ரோலிங் ஃபாஸ்ட் ட்ரை இட் அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரோல் ஆகுது, நீ வேணா இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு இந்த காஃப் சொல்லுது. அதுக்கு நம்ம கிட் என்ன சொல்லுது பாப்போமா? ஐ கேன் ஒன்லி ஸ்லைட், யூ ட்ரை டு ரோல் இட். என்னால ஸ்லைட் மட்டும் தான் பண்ண முடியுது, நான் வந்து இதை வந்து ரோல் பண்ணி பார்க்குறேன், நீ வந்து இதை வந்து ரோல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுது. எஸ் எஸ் இட் இஸ் ரோலிங் வெல் அப்படின்னு சொல்லுது. இங்க பாருங்க, இந்த கிட் வந்து இதை ரோல் பண்ணி பார்க்குது, இது நல்லா ரோல் ஆகுதுன்னு சொல்லுது. ஹோ எஸ் ஒய் டசன்ட் திஸ் ரோல், ஓ ஆமா இது ஏன் ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இந்த காஃப் கேக்குது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இது ஏன் ரோல் ஆகல? ஏன்னா இது ஃபிளாட் ஆப்ஜெக்ட், அதனால இது ரோல் ஆகாது, ஒன்லி ஸ்லைடு மட்டும்தான் ஆகும். இது பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆப்ஜெக்ட்னால இது ரோல் ஆகும். லேர்ன் கத்துக்கலாமா? ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரோல் ஆன் எ ஸ்லைடு. இங்க பாருங்க, இது பேர் என்னது? ஸ்லைடு. நீங்க பார்க்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்லைடில் ரவுண்ட் ஆப்ஜெக்டை நம்ம மேலே இருந்து வச்சோன்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரோல் ஆகிட்டே வரும், அதாவது உருண்டுக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ரவுண்ட் ஆப்ஜெக்ட் தானே. பாலு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இளநீ கொடுத்துருக்காங்க, டெண்டர் கோகனட், இங்கே பார்த்தீங்கன்னா கோவா கொய்யாக்கா கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரவுண்ட் ஆப்ஜெக்ட்னால நமக்கு என்ன ஆகும்? இங்கே பார்த்தீங்கன்னா உருண்டுக்கிட்டு வரும், அதாவது ரோல் ஆகிட்டே வரும் ஸ்லைடில் வைக்கும் போது. இங்கே பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு ஸ்லைட் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்லைடில் ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்டை நம்ம இங்கே வைக்க போகிறோம். அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, எப்படி உருண்டுட்டு போகுது பார்த்தீங்களா? ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வைக்கும் போது நமக்கு ஸ்லைடில் உருண்டுக்கிட்டு போகும். பாருங்க, ஃபிளாட் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்லைட் ஆன் எ ஸ்லைட். ஃபிளாட் ஆப்ஜெக்டை இந்த ஸ்லைடில் நம்ம வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஃப்ளாட்டாக இருக்க ஆப்ஜெக்ட் என்னெல்லாம் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இங்கே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, எரேசர் கொடுத்துருக்காங்க, ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் தானே, ரவுண்ட் ஷேப்பிங் இருக்கா? இல்லைல்ல. ஸோ இதை வந்து ஸ்லைடில் வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஸ்லைட் ஆகிட்டே தான் போகும். இப்போ ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்லாம் ஸ்லைடில் வைக்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த எரேசர் வந்து ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் தானே. ஸோ இந்த ஃப்ளாட் ஆப்ஜெக்டை இந்த ஸ்லைடில் நான் வைக்க போகிறேன். பாருங்கள், அது எப்படி போகுது? ஸ்லைட் ஆகிட்டே போகுது. இப்போது இங்கே பாருங்கள், ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்க வத்தி பெட்டி. ஸோ இதுவும் நமக்கு என்னது? ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் தானே, தட்டையாக இருக்கா? ஸோ இந்த சைடும் பாருங்கள், நமக்கு தட்டையாக தானே இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்லைடில் வைக்கலாமா? இப்போ பாருங்கள், ஸ்லைடில் வைக்கும் போது என்ன ஆகுது? நமக்கு ஸ்லைட் ஆகிட்டே போகுது. ஸோ நமக்கு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வைக்கும் போது உருண்டுட்டே போகும், அதுவே ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் வைக்கும் போது ஸ்லைட் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் பாருங்க, போத் ரவுண்ட் அண்ட் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்ஸ் எய்தர் ரோல் ஆர் ஸ்லைட் ஆன் எ ஸ்லைட் அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டுமே இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இதுல ரெண்டுமே இருக்கும், ஃப்ளாட்டும் இருக்கும் ரவுண்டும் இருக்கும். இப்போ இதுல பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஃப்ளாட்டா இருக்கு, இந்த இடத்துல நமக்கு ரவுண்டா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த ஸ்லைடில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டும் ஆகும் ரோலும் ஆகும். ஸோ இதில் ரெண்டுமே பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது.
அப்போ இதுவும் என்ன ஆகும், நமக்கு ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். ரெண்டுமே இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். இங்கே பாருங்க, நான் 2 ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளாட்டாக இருக்கா, ஸோ இங்கே எப்படி இருக்குது, நமக்கு ரவுண்டாக இருக்கா. ஸோ இதில் நமக்கு ரெண்டுமே இருக்குது, ஃப்ளாட்டும் இருக்குது ரவுண்டும் இருக்குது. ஸோ இதுலேயும் பாருங்கள், இங்கே ஃப்ளாட்டாக இருக்கா, இது பாருங்கள் நமக்கு ரவுண்டாக இருக்கா. ஸோ 2 ஷேப்புமே இருக்கிறதால இப்போ ஸ்லைடில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. இப்போ பாருங்கள், இதில் நான் ஃப்ளாட்டாக இப்போ வைக்க போகிறேன். இப்போ ஃப்ளாட்டாக வைக்கும் போது என்ன ஆகுது, அது ஸ்லைட் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. இப்போ அதுவே நான் இப்போ ரோல் ஆகிற மாதிரி வைக்க போகிறேன், அதாவது ரவுண்ட் ஷேப் மாதிரி வைக்க போகிறேன். அப்படி வைக்கும் போது என்ன ஆகும், நமக்கு ரோல் ஆகிட்டே போயிடுச்சு. ரெண்டுமே வருது இல்லையா, ஒன்று வந்து ரோல் ஆகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே வரும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இதில் ஃப்ளாட்டாக இருக்கிறது முதல்ல வைப்போமா. இப்போ பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்க சைடு வைக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு ஸ்லைட் ஆகுது. இப்போ அதுவே வந்து நமக்கு ரவுண்டாக இருக்க சைடு வைக்கும் போது ரோல் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கிறதுனால இது ரோல் மட்டும்தான் ஆகும். இங்கே ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கிறதுனால இது ஃப்ளாட் மட்டும்தான் ஆகும். இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே பண்ண முடியும். இது ஃப்ளாட்டும் இருக்குது ரவுண்டும் இருக்குது. அப்போ இதில் ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி. யூஸ் எ ஸ்லைட் to test the following objects that are given in the table and draw smiley in the suitable place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, பொருள்லாம் கொடுத்துருக்காங்களே, டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பாக்ஸு, இங்கே பட்டன், இங்கே போலி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரோல் ஆகுதா ஸ்லைட் ஆகுதா இல்லைனா ரெண்டுமே ஆகுதா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ரோல் மட்டும் ஆச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்மைலி பிக்சர் வரைச்சா போதும். ஸ்லைட் மட்டும் ஆச்சுன்னா இங்கே மட்டும் வரைஞ்சா போதும். ரெண்டுமே ஆச்சுன்னா ரெண்டு இடத்துலையுமே நம்ம ஸ்மைலி பிக்சர் வரையணும். ஸோ இங்கே பாருங்கள், டிஃபன் பாக்ஸ்க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே ரவுண்ட் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளால பண்ண முடியும், ஸ்லைடும் பண்ண முடியும் ரோலும் பண்ண முடியும். அதனால ரெண்டு இடத்துலையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்மைலி வரைஞ்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இந்த சைடும் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இது ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுனால நமக்கு ஸ்லைட் மட்டும்தானே ஆகும், இதில் ரவுண்டே இல்லை தானே. அப்போ ஸ்லைடுக்கு நேராக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஸ்மைலி வரைஞ்சிக்கலாம். இதுக்கு கலர் அடிச்சுக்கலாமா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, அதே சமயம் ரவுண்டாகவும் இருக்குது. அப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். அப்போ ரெண்டு இடத்துல நம்ம ஸ்மைலி வரையணும் இல்லையா. ஸோ இங்கேயும் ஸ்மைலி வரைஞ்சிக்கலாம், இங்கேயும் ஸ்மைலி வரைஞ்சிக்கலாம். கலர் அடிச்சுக்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நமக்கு கோலி கொடுத்துருக்காங்களே. இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான், இதில் ஃப்ளாட்டே கிடையாது. அப்போ இது என்ன ஆகும், ரோல் மட்டும்தான் ஆகும். அப்போ ரோலிங்க்கு நேராக தான் நம்ம ஸ்மைலி வரையணும். ஸோ வரைஞ்சிக்கலாமா. ஸோ இங்கே கலர் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, திங்க் லைக் எ மேத்தமெட்டிஷியன். இங்கே பாருங்க, இந்த பாய் என்ன பண்ணுறான், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறான். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு வீல் இருக்குது, சக்கரம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் இதுக்கு வீல் கிடையாது. ஸோ இது பாருங்கள், கீழே குனிஞ்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறான். இங்கே என்ன பண்ணுறான், நில்லிட்டு அசால்ட்டாக தள்ளிட்டு போகிறான். இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா. Which box is easy to move? Why? இது ரெண்டு பாக்ஸில் எது ஈஸியாக தள்ளிட்டு போக முடியும், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், இதை தள்ளிட்டு போகிறது ஈஸியா இல்லை இது தள்ளிட்டு போகிறது ஈஸியா. எஸ், கண்டிப்பாக வீல் இருக்கிறத தள்ளிட்டு போகிறது தான் ரொம்ப ஈஸி. சல்லுன்னு போய்ட்டு அப்படியே தள்ளிட்டு போகும்போது. பட் இது பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் எல்லாம் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி மூவ் பண்ணால் தான் மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால இதை தள்ளிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஸ்லைடாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால இது என்னாகும், ரோல் ஆகிட்டே போகும். ரோல் ஆகும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாக ரோல் ஆகிடும். ஸோ ஃப்ளாட்டை விட ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இதை மூவ் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. ப்ராக்டிஸ். சர்க்கிள் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் ஒன்லி ரோல். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 8 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒன்லி ரோல்னு சொல்லியிருக்காங்க. ரோல் மட்டும் கிடையாது, ஒன்லி ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரோல் மட்டும்
மட்டும்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோல் மட்டும்தான் ஆகணும்னா கண்டிப்பாக அது நமக்கு ரவுண்ட் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கணும், அதில் ஃப்ளாட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரோல் மட்டும் ஆகும். அப்போ இதில் ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எது நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட் ஆப்ஜெக்ட், இங்கேயும் ஃப்ளாட்டு இங்கேயும் ஃப்ளாட்டு, இதில் ரவுண்டே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இது நமக்கு ரவுண்டு மட்டும்தான் இருக்குது, இதில் ஃப்ளாட்டே கிடையாது. அப்போ இதுதான் ஒன்லி ரோல். இதை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது நமக்கு இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு ஃப்ளாட் இருந்துட்டாவே அது கண்டிப்பாக நமக்கு ஒன்லி ரோலாக இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதுவும் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இது வந்து இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது. இப்போ இது ரோலும் ஆகும் ஸ்லைடும் ஆகும். இப்போ இது நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா ஒன்லி ரோல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டஸ்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நமக்கு எப்படி இருக்கீங்க ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருந்தால் இது ஸ்லைட் ஆகும், அப்போ இது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு மேலே ஃப்ளாட் இருக்குது, இங்கே ரவுண்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகும், நமக்கு ரெண்டுமே பண்ணும். இது ரோலும் ஆகும் ஸ்லைடும் பண்ணும். ஆனால் நமக்கு ஒன்லி ரோல் கேட்டதுனால இதுவும் நம்ம எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ஒன்லி ரவுண்டு தான் இருக்குது, இதில் ஃப்ளாட்டே கிடையாது. அப்போ இதுதான் ஒன்லி ரோல். நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் ஒன்லி ஸ்லைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லைடு மட்டும்தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஸ்லைடு. அப்போ என்ன ஆப்ஜெக்டாக இருந்தால் அது ஒன்லி ஸ்லைடாக இருக்கும்? எஸ், ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஒன்லி ஸ்லைடாக இருக்கும், அதில் ரவுண்டே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது பாருங்கள், எடுத்தோடனே ரவுண்டா, அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இதில் நமக்கு ரவுண்டு இருக்குது, பட் அதே சமயம் நமக்கு இங்கே பாருங்கள் மேலே ஃப்ளாட்டும் இருக்குது, இங்கேயும் ஃப்ளாட் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே பண்ணோம் இல்லையா, இது எடுக்கக்கூடாது. நமக்கு ரவுண்டுன்றதே வரக்கூடாது. ஸ்லைடுன்னு சொல்லும் போது நமக்கு ஒன்லி ஃப்ளாட் தான் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நமக்கு ரவுண்ட் இருக்குது ஃப்ளாட் இருக்குது, அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நமக்கு இது ஃப்ளாட்டு, இங்கேயும் நமக்கு ஃப்ளாட்டு, இதில் நமக்கு ரவுண்டே கிடையாது. அப்போ இது ஒன்லி ஸ்லைடு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நமக்கு மேலே ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே ரவுண்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே பண்ணும், ஸ்லைடும் பண்ணும் ரோலும் பண்ணும். அப்போ இது எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் ரவுண்டே கிடையாது, இந்த இடத்துல நமக்கு ஃப்ளாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃப்ளாட் இருந்தால் கண்டிப்பாக இது என்ன ஆகும், நமக்கு ஸ்லைடு மட்டும்தான் ஆகும். இதை சர்க்கிள் பண்ணிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ரவுண்ட் ஆப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க, இதில் ஃப்ளாட்டே கிடையாது. அப்போ இது நம்ம எடுக்கவே கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளாட்டும் இருக்குது ரவுண்டும் இருக்குது, அப்போ இது ரெண்டுமே பண்ணும். அப்போ இதையும் எடுக்கக்கூடாது, ஏன்னா நமக்கு ஸ்லைடு தான் கேட்டிருக்காங்க, ஒன்லி ஃப்ளாட் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் அது இருக்கணும். அப்போ இது ரெண்டு மட்டும் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டிக் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் போத் ரோல் அண்ட் ஸ்லைடு. ரெண்டுமே பண்ணணுமா, ரோலும் பண்ணணுமா ஸ்லைடும் பண்ணணுமா. அப்படி இருக்கிற ஆப்ஜெக்டை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 rupees காயின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது, அதே சமயம் ரவுண்டாகவும் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணும், நமக்கு உருண்டுட்டும் போகும் சறுக்கிக்கிட்டும் போகும் இல்லையா, ரோல் ஆகும் ஸ்லைடும் ஆகும். ஸோ இது ரெண்டுமே பண்ணுறதால இதை நம்ம டிக் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க போத்துன்னு சொல்லியிருக்காங்க. போத்துனா ரெண்டுமே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இதில் ரவுண்டே கிடையாது. அப்போ இது ஒன்லி என்ன பண்ணும், ஸ்லைடு மட்டும் தான் பண்ணும். அப்போ இது எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ளாட் இருக்குது, அதே சமயம் ரவுண்டும் இருக்குது. இப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால இது ஸ்லைடும் ஆகும், அதே சமயம் ரோலும் ஆகும். அப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால, போத் இருக்கிறதுனால நம்ம இங்கே டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ஒன்லி ஃப்ளாட்டு, இதில் ரவுண்டே கிடையாது. அப்போ இது ஒன்லி ஸ்லைடாக தான் இருக்க முடியும். அப்போ இது நம்ம டிக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்கள், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் இதில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம்னு பார்க்கலாமா? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கால் கையெல்லாம் வரைஞ்சிட்டு இது பேசுகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப். இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? ஐ ஆம் ஸ்கொயர், நான் தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுது. ஐ ஹாவ் 4 corners and 4 sides. இதுக்கு வந்து 4 corners இருக்கான், 4 sides இருக்கான். ஆமாம், கார்னர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர் இருக்குது, இங்கே ஒரு கார்னர் இருக்குது. அப்போ டோட்டல் எத்தனை கார்னர்ஸ் பாருங்கள், 1 2 3 4 கார்னர்ஸ் இருக்கா, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 சைட்ஸ் இருக்கான். சைடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுதான் சைடு. 1 2 3 4 சைட்ஸ் இருக்கா, அதனால இதுக்கு 4 கார்னர்ஸ் இருக்கு, 4 சைட்ஸ் இருக்கு. இந்த 2 சைடும் ஜாயின் ஆகிற இடத்த தான் நம்ம கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க,
all my sides are equal. இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் அதோடைய எல்லா சைட்ஸும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இங்க இருந்து இது எவ்வளவு இருக்கோ இதுவும் அவ்வளவு லென்த் தான் இருக்கும், இதுவும் அவ்வளவுதான் இருக்கும், இதுவும் அவ்வளவுதான் இருக்கும். 4 சைட்ஸும் எப்படி இருக்கும் ஸ்கொயர்ல ஈக்குவலா இருக்கும். ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. இப்ப ரெக்டாங்கிள் பேச போது என்ன சொல்லுது பார்க்கலாமா? I am rectangle. நான் தான் rectangle அப்படின்னு சொல்லுது. I have 4 corners and 4 sides. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 4 corners இருக்கு, 4 sides இருக்கு. பார்க்கலாமா? இங்க பாருங்க 1 2 3 4 corners இருக்கா? sides பாருங்க 1 2 3 4 sides இருக்கு. Only my opposite sides are equal அப்படின்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ்னா என்ன? இப்போ இந்த சைடு எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ இந்த 2 சைடுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்குமா. அதாவது இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கோ இதுவும் அவ்வளோதான் இருக்குமா. ஓகேவா? இப்போ இது ஒரு 5 இருந்தால் இதுவும் 5 தான் இருக்குமா. இது 6 இருந்தால் இதுவும் 6 தான் இருக்குமா. அதனால ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்குமா? ஈக்குவலாக இருக்குமா. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த சைடு எடுத்துக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட் சைடு எது? இதுதான் இதோடைய ஆப்போசிட் சைட். அப்போ இங்கேருந்து இது எவ்வளோ இருக்கோ இதுவும் அவ்வளோதான் இருக்கும். அப்போ எப்படி சொல்லலாம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எதில்? ரெக்டாங்கிளில். ஸ்கொயரில் என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் பாருங்க, இது என்ன ஷேப் தெரியுதா? ட்ரையாங்கிள். ஐ ஆம் ட்ரையாங்கிள். நான் தான் ட்ரையாங்கிள் சொல்லுது. ஐ ஹாவ் 3 corners and 3 sides. ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 corners இருக்கும், 3 sides இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ்லாம் வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை வேற வேறையும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது வந்து நமக்கு இங்கே கொடுக்கல உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள். பார்த்தீங்களா? இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, ரவுண்டாக இருக்கிறது, அதுதான் சர்க்கிள். ஐ ஆம் சர்க்கிள். ஐ டோன்ட் ஹாவ் சைட்ஸ் அண்ட் கார்னர்ஸ். ஐ ஆம் ரவுண்ட். எனக்கு சைடும் கிடையாது கார்னர்ஸும் கிடையாது, நான் ரவுண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, இதுக்கு கார்னர் இருக்கா? இந்த சைடை சேர்ற இடம் தானே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கார்னர் சொல்லுவோமா? அப்போ சைடே இல்லை, அப்புறம் எங்கேருந்து கார்னர் வரும் இதுக்கு? ஸோ இதுக்கு நோ சைட்ஸ் நோ கார்னர்ஸ். இது ஒன்லி ரவுண்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ். சர்க்கிள் த ட்ரையாங்கிள் ஷேப்டு பிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரையாங்கிள்னா என்ன இருக்கும்? 3 சைட்ஸ் இருக்கும், 3 கார்னர்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ட்ரையாங்கிள். ட்ரை அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம், 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சர்க்கிள் த ட்ரையாங்கிள் ஷேப்டு பிக்சர். அப்போ 3 சைடு இருக்கிறத பார்ப்போமா? இப்போ பாருங்க, இங்க பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்க சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்கிள் இருக்கு. பாருங்க, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப இது ரெக்டாங்கிள். இங்க பாருங்க, நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இதுதான் நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ஸோ 3 சைட்ஸ் இருக்கிறது தானே நம்ம ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இதை சர்க்கிள் பண்ணிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கிள் த ரெக்டாங்கிள் ஷேப்டு பிக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்கிள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கும், 4 கார்னர்ஸ் இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். பார்ப்போமா? இங்கே பாருங்க, நமக்கு 4 சைட்ஸ் இருக்கு, 4 கார்னர்ஸ் இருக்கு, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கு. அப்போ இதுதான் ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரையாங்கிள், 3 சைட்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள். அப்போ நம்ம ரெக்டாங்கிளுக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை திஸ். மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் வித் தட் பேசிக் ஷேப்ஸ். அதாவது இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இங்கே சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக் ஷேப்பா. இந்த இடத்துல நமக்கு 3D ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2D ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 3 சைடும் நம்மளால் பார்க்க முடியும். அதனால இதை வந்து 3D ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற பேசிக் ஷேப்ஸை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு பம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பரம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்படி வந்திருக்கா? அப்போ இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் கூட இதை மேட்ச் பண்ணணும். ஸோ இதை அவங்களே பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, நமக்கு இங்கே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு. ஃபுல் ஷேப்பை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கார்னர்ஸ் இருக்கு, 4 சைட்ஸ் இருக்கு. அதே சமயம் இந்த 4 சைட்ஸும் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. அப்படி இருந்தால் நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? ஸ்கொயர்னு சொல்லுவோமா? ஸோ இங்கே ஸ்கொயர் எங்கே இருக்கு? இதோ இருக்கா? ஸோ இது கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க காயின் கொடுத்துருக்காங்க இந்த காயின் எப்படி இருக்கு நமக்கு ரவுண்டா இருக்கா ரவுண்டா இருந்தா நம்ம சர்க்கிள்னு சொல்லுவோமா ஸோ சர்க்கிள் கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இங்க பாருங்க நமக்கு 4 கார்னர்ஸ் இருக்கு 4 சைட்ஸ் இருக்கு ஆனா 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கா இல்ல இல்லையா இது எப்படி இருக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இதை ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இங்க பாருங்க இது வந்து பெருசா இருக்கு இது சின்னதா இருக்கு இந்த லென்த்தா இது இருக்கு இது இதை விட பெருசா தானே இருக்கு இந்த லென்த் மாதிரியா இருக்கு இவ்வளோனா இவ்வளோதான் வரணும் ஆனா இது கொஞ்சம் பெருசா வந்திருக்கு அப்படி இருக்கும் போது இது ஸ்கொயரா இருக்க முடியாது ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல் அதனால இது ரெக்டாங்கிள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க பிஸ்கட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த பிஸ்கட் என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்க 4 கார்னர்ஸ் இருக்குது 4 சைட்ஸ் இருக்குது ஆனால் 4 சைட்ஸும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது இது எவ்வளோ இருக்கோ இதுவும் அப்படி தான் இருக்குது ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நமக்கு ஸ்கொயராக தான் இருக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இந்த கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ட்ரையாங்கிள் கூட மேட்ச் பண்ணணும் இது அவங்களே மேட்ச் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு இங்கே டிக்கெட் கொடுத்துருக்காங்க பஸ் டிக்கெட் இது பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குது 4 கார்னர்ஸ் இருக்குது 4 சைட்ஸ் இருக்குது ஆனால் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கா இல்லை ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெருசாக இருக்குது இது குட்டியாக இருக்குது அப்போ எப்படி இருக்குது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படி இருந்தால் என்னென்னு சொல்லுவோம் இதை நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம் இது கூட மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பால் ரவுண்டாக இருக்கா ஸோ சர்க்கிள் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ளஷர் டைம் டிக் டிக் கரெக்ட் ஒன் which shape has 4 equal sides அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க கொடுத்துருக்க ஷேப்ல எதுக்கு வந்து 4 equal sides இருக்குன்னு சொல்றாங்க அதோடைய 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்குமா ஸோ அது எந்த ஷேப் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இதுக்கு எப்படி இருக்கு சைட்ஸ்லாம் ஈக்குவலாவா இருக்கு இது இவ்வளோ பெருசா இருக்கு இது சின்னதா இருக்கு அப்ப இது ஈக்குவலாவே இல்லை ஆப்போசிட் சைட்ஸ் தான் இது ஈக்குவலா இருக்கு ஸோ இது பேர் ரெக்டாங்கிள் இது வந்து நம்ம எடுத்துக்க கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் ஈக்குவல் தானே சொல்லியிருக்காங்க இதில் முதல்ல சைடு இருக்கா சைடே கிடையாது அப்போ 4 சைடுக்கு நம்ம எங்கே போகிறது அப்போ இதையும் எடுத்துக்கவே கூடாது நெக்ஸ்ட் பாருங்க சைட்ஸ் பாருங்க 1 2 3 4 சைட்ஸும் எப்படி இருக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கு ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுதான் நமக்கு 4 ஈக்குவல் சைட்ஸ் அப்போ இந்த ஸ்கொயருக்கு டிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க விச் ஷேப் ஆஸ் ஈக்குவல் ஆப்போசிட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரெக்டாங்கிள் தானே சொல்லுவோம் சரி இப்போ பாருங்க இதில் சைடே கிடையாது ஸோ இதை நம்ம எடுத்துக்கவே கூடாது ஆப்போசிட் சைடு தான் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு இங்கே சைட்ஸ்லாம் இருக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போமா இங்கே பாருங்க இந்த சைடும் ஈக்குவலாக தான் இருக்கு இந்த சைடும் ஈக்குவலாக தான் இருக்கு அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெக்டாங்கிள் தான் கரெக்டான ஆப்ஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸோ இதை நம்ம எடுத்துக்கவே கூடாது நெக்ஸ்ட் பாருங்க விச் ஷேப் இஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்க ஷேப்பில் எது ரவுண்ட் ஷேப்னு கேட்குறாங்க இது ரவுண்டா பார்த்தோன்னே தெரியுதா இது வந்து என்னது ட்ரையாங்கிள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் இதில் ரவுண்டே கிடையாது இங்கே தெரியுதா இதுதான் ரவுண்ட் சர்க்கிள் ஸோ இதில் நம்ம டிக் பண்ணிக்கலாமா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கேம் ஹூ ஆம் ஐ நான் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க இதில் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஐ ஹாவ் 4 sides அண்ட் ஆல் மை sides ஆர் ஈக்குவல் ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல் மை சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அதோடைய எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குமா அப்போ என்னது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் எஸ் ஸ்கொயர் நீங்கள் எழுதிக்கலாமா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஐ ஹாவ் ஒன்லி 3 sides ஹூ ஆம் ஐ உங்களுக்கு தெரியும் இல்லையா 3 sides இருந்தா ட்ரை தானே 3 சொல்லுவோம் அப்போ ட்ரையாங்கிள் ஸோ இங்கே ட்ரையாங்கிள்னு எழுதிக்கலாமா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஐ ஹாவ் ரவுண்ட் சர்ஃபேஸ் ஹூ ஆம் ஐ நான் வந்து ரவுண்டாக இருப்பேன் நான் யாரு எஸ் சர்க்கிள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஐ ஹாவ் 4 sides அண்ட் ஒன்லி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஹூ ஆம் ஐ இங்கே பாருங்க 4 சைடு இருக்கா 4 சைட்ஸ் இருக்கான் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குமா அப்போ இது யாரு கண்டிப்பாக ரெக்டாங்கிள் தான் ஸோ ரெக்டாங்கிள்னு எழுதிக்கலாமா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு யூனிட் 2ல பார்க்கலாம் பாய் டாடா
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.